அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள், தூங்குக தூங்கிச் செயற்பால், தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் கடந்து மெதுவாக செய்ய வேண்டிய செயல்களை காலம் கடந்து மெதுவாகவே செய்ய வேண்டும். விரைவாக உடனடியாக செய்ய வேண்டிய செயல்களை உடனடியாக விரைவாக சரியாக செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு விரைவாகவும் சரியாகவும் செய்து முடித்தால்தான் கிடைக்க வேண்டிய வெற்றி உரிய நேரத்தில் கிடைக்கும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்று பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கில் நடந்த டெஸ்ட் நம்பர் 554, சரிங்களா? அதை பற்றிய ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி பாலிட்டி, அதில் ஒரு சில டாபிக், லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ சம்மந்தமாக நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அப்புறமேல ஜியாகிரஃபியில் டிசாஸ்டர் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதிலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் நடந்தது, சரிங்களா? இதிலிருந்து இன்றைக்கி கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றிய ஒரு சின்ன டிஸ்கஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது முதல் வினா, லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும். இந்த பாயிண்ட் சரி. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஜூலை 9, 2018 லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இதுவும் சரி. ஜூலை 14, 2018 தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றது இது. சரிங்களா? இதில் ஜூலை 14ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக என்ன வரும்? நவம்பர் 14, 2018 தான் இந்த லோக்பால் நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் தவறு. ஸோ 1, 2, 3 தவறு. சரிங்களா? அப்புறம் 4வது பாயிண்டை பாருங்கள். லோக் ஆயுக்தாவை மாநிலங்களில் உருவாக்கும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 2014 ஜனவரி 1 அன்று ஒப்புதல் அளித்தார். 2014 ஜனவரி 1 அன்று ஒப்புதல் அளித்தார் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் சரிதான். சரிங்களா? அப்போது இதற்கான ஆன்சர் 3rd பாயிண்ட் மட்டும் தவறுதலாக இருக்குது இல்லைங்களா? இப்போ 3rd பாயிண்ட் மட்டும் தவறாக இருந்துச்சுன்னா இதற்கான சரியான ஆன்சர் என்ன போடலாம் அப்படின்னா பாருங்கள், 1, 2, 4. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா? ரைட். அப்புறமேல அடுத்த கொஷின், இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றியது அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும். இது மகாராஷ்டிரா. சரிங்களா? அதாவது 1971. 1970 பில்லு மட்டும் பாஸ் பண்ணுவாங்க. எங்கே? ஒடிசாவில். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின், மாநிலத்தில் லோக் ஆயுக்தாவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. மாநிலத்தில் யார்? மாநிலத்தில் ஆளுநர். சரிங்களா? இப்போ லோக்பால் அதனுடைய உறுப்பினர் தலைவர் அந்த மாதிரி அதை நியமனம் செய்பவர் பிரசிடெண்ட் இருப்பார், குடியரசுத் தலைவர் இருப்பார். மாநிலம்னு சொல்லி வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியலாட்டி கூட ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். அடுத்து 4th கொஸ்டின், லோக் ஆயுக்தா அமைப்பின் அதிகாரம் கீழ்கண்ட எதன் அதிகாரத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சிவில் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. 4வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பி. தேவதாஸ், நீதியரசர் பி. தேவதாஸ். ஓகேவா? ஓகே. தற்போது தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தாவோட தற்போதைய தலைவர் திரு ராஜமாணிக்கம் நீதியரசர் இருக்கார். ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, ஹீராலால் சமாரியா என்பவர் கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைமை பொறுப்பில் உள்ளார்? மத்திய தகவல் ஆணையம். ஆன்சர் சி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 7, எந்த ஆண்டு
தகவல் ஆணையர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது 2019. ஆன்சர் டெல்லி. டி ஃபார் டெல்லி, பி ஃபார் பாம்பே. ஓகே, ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், குழப்பம் வருமே அப்படிங்கிறதுக்காக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானத்தை நோக்கமாக கொண்டு நீதியை நிலைநாட்டுகிறதுன்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக் அதாலத் என்றால் மக்கள் நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றம். ஓகே, அப்புறமேல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் என்றால் என்ன என்பது பற்றி குறிப்பிடும் இச்சட்டத்தோட பிரிவு பார்த்தீங்கன்னா 2ல் உட்பிரிவு 1, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அப்போது நீங்கள் குரூப் 4 தரத்தில் படிச்சிங்கன்னா இந்த தகவல் போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் உள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் ஆர்டிஏ ஆக்டுக்குன்னே தனி ஆர்டிகல்ஸ் இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷன் இல்லாமல். குரூப் 1 லெவலில் படிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. மக்கள் நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வந்த பிறகு இதனை எதிர்த்து மற்ற நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்ய இயலாது. பாயிண்ட் நம்பர் 1 சரி. ஓகேவா? லோக் அதாலத் என்ற வார்த்தையை PN பகவதி, சரிங்களா, லோக் அதாலத் என்ற வார்த்தையை PN பகவதி என்பவர் உருவாக்கினார். ஸோ இந்த பாயிண்ட்டு சரி. இப்போ 2மே சரி. இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானது இதில் எதுவும் தவறானது இல்லை. சரிங்களா? எல்லாமே சரி தான். அப்போது மேற்கண்ட ஏதும் இல்லை, அதாவது தவறானது ஏதும் இல்லை, சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, அப்புறமேல பாருங்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11ல் இந்தியாவில் நாடு முழுவதும் எப்பொழுது லோக் அதாலத் நடத்தப்பட்டு 35 லட்சம் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா நவம்பர் 23, 2013. ஆப்ஷன் சி, நவம்பர் 23, 2013. அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. சென்னையில் முதலில் லோக் அதாலத் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? 1986, டெல்லி. அப்புறமேல லோக் அதாலத் இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் தான் லோக் அதாலத்து நடத்தப்பட்டது. அதாவது ஜூனாகர் அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தில், ஜூனாகர் அப்படிங்கிற பிளேஸு. அதாவது மார்ச் 14, 1982 நடத்தியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. லோக்பால் என்ற வார்த்தையை முதலில் எல்எம் சிங்வி என்பவர் எந்த ஆண்டு பயன்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? 1963, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. லோக்பால் அமைப்பில் உள்ளவர்களின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் எது முன்னதாக வருகிறதோ அதன்படி ஓய்வு பெறுவார்கள். சரி, இப்போ ஒருத்தர் 60 வயதில் அந்த பணியை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா 65 வயதில் 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவார். ஒருவேளை 67 வயதில் அவர் பணியை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா 70 வயது வந்துடுது இல்லையா? 3 வருஷத்தில் 70 வயது வந்துடுது. அதனால் 70, அப்போ 3 ஆண்டுகளில் அவர் ரிட்டையர் ஆயிடுவார். சரிங்களா? நான் 5 வருஷம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுதான் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஸோ ஆன்சர் பாம்பே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. அதாவது லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர் யார்? கொஸ்டின் நம்பர் 16. பினாங்கி சந்திரபோஸ் அப்படின்னு ஒருத்தர். ஆன்சர் பாம்பே. அடுத்தது இந்தியாவில் லோக்பால் முதலில் எப்பொழுது அமல்படுத்தப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, 2014, ஜனவரி 16. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 18. லோக்பால் அமைப்பில் தவறான தகவல்களை கொடுத்து விசாரணை கோரினால் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் மற்றும் சிறை தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அபராதம், 12 மாதங்கள் சிறை தண்டனை. 1 லட்சம் அபராதம், 12 மாதங்கள் சிறை தண்டனை. ஆப்ஷன் பாம்பே.
12 மாதங்கள் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை. இந்தியாவில் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1966. இந்தியாவின் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1966. யாருடைய தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையில். மொரார்ஜி தேசாய் இவருக்கு சில விசித்திரமான சில பண்புகள் உண்டு. என்ன பண்புகள்னா, இவர் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தனது பிறந்த நாளை கொண்டாடுவார். ஏன்னா இவர் பிறந்தது பிப்ரவரி 29. அதாவது முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் இவர் தான். இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அல்லாத பிரதமர் வந்து மொரார்ஜி தேசாய். ஓகே, அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 20. இதில் பாருங்கள், முதல் நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா, முதல் நிர்வாக சீர்திருத்த, நான் அப்போ தானே சொன்னேன், முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய், பாம்பே. அடுத்தது, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குறிப்பிடுகிறது? சரிங்களா, பகுதி 9C, உங்களுக்கு இது தெரியும். அடுத்தது, நகர்ப்புற பஞ்சாயத்துகள் பற்றி, அதாவது நகர்ப்புற பஞ்சாயத்துகள் பற்றி அல்லது நகராட்சிகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி 9A. அப்போ டெல்லி ஆன்சர். சரிங்களா, மொத்தம் தற்போது 25 பகுதிகள் இருக்கிறது, 12 அட்டவணைகள் இருக்கிறது. இந்த அட்டவணை பகுதிகள்லாம் கம்ப்ளீட்டாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த உறுப்பு பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது? இது வந்து ஆன்சர் டெல்லி 40, ஆர்டிகிள் 40 தான் இந்த மாதிரி சொல்லுது. அப்புறமேல 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா குழு. இது உங்களுக்கு தெரியும், பல்வந்தராய் மேத்தா குழு. அப்புறமேல ஈரடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா அசோக் மேத்தா குழு, ஆன்சர் பாம்பே. அப்புறமேல கீழ்கண்ட யாருடைய பரிந்துரையின்படி சட்டப்பிரிவுகள் 243A முதல் 243O வரை 15 உறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு எல்எம் சிங்வி, எல்எம் சிங்வியோட பரிந்துரையின் அடிப்படையில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? 5 ஆண்டுகள், ஆன்சர் சி. அப்புறமேல பஞ்சாயத்துகள் இடையில் கலைக்கப்பட்டால் எவ்வளவு காலத்திற்குள் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? 6 மாதங்கள். இந்த மாதிரி தேர்தல் எவ்வளவு காலத்துக்குள்ளே நடத்தணும்னு சொன்னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியலாட்டி 6 மந்த் போட்டுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? மாநில ஆளுநர், ஆன்சர் பாம்பே. கொஸ்டின் நம்பர் 30. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் சட்டம் இயற்றக்கூடிய 29 துறைகள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அட்டவணை? அட்டவணை 11. சரிங்களா, 11th ஷெடியூலில் இருக்குது. கிராமபாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க, 12th ஷெடியூல் வந்து நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பஞ்சாயத்து ராஜ் செயல்படும் முறையை ஆராய்வதற்கு இதுவரை எத்தனை வட்டமேசை மாநாடுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7, ஆன்சர் சி, 7 வட்டமேசை மாநாடுகள் போட்டிருக்காங்க. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 32, பாயிண்ட் நம்பர் 1. 243A பஞ்சாயத்து முறைகள் பற்றி குறிப்பிடுகிறது. 243B கிராம சபை பற்றி குறிப்பிடுகிறது. எப்போ இந்த 243Bங்கிறது தான் எப்படி, அதாவது 243Aங்கிறது கிராம சபை, 243Bங்கிறது பஞ்சாயத்து முறைகள். அப்போ இதில் என்ன ஆக்சுவலாக இந்த 32வது கொஸ்டினுக்கு வந்து இவற்றில் சரியானது இதுவும் தவறு, இதுவும் தவறு, ஒன்றுக்கொன்று அதுக்குள்ளது இதுக்குள்ளது அதுக்கும் மாற்றிருக்கு. ஸோ சரியானது எதுவுமே இல்லை, மேற்கண்ட ஏதும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33ல் பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்கள், பழங்குடியினர், பட்டியல் வகுப்பினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி குறிப்பிடும் பிரிவு எது அப்படின்னா ஆன்சர் ஏ, 243D.
அடுத்தது பஞ்சாயத்து தமது எல்லைக்குள் பாருங்கள், பஞ்சாயத்து தமது எல்லைக்குள் வரி, தீர்வை, சுங்க கட்டணம் போன்றவற்றை விதிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரி விதிப்பதற்கு பஞ்சாயத்துக்கு அனுமதி தரக்கூடிய சட்டப்பிரிவு 243H. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35, பஞ்சாயத்து தேர்தல்களில் நீதிமன்றம் தலையிடுவதை தடுக்கும் சட்டப்பிரிவு 243O. 243O. அடுத்தது 36, பஞ்சாயத்து ராஜின் அடிப்படை எது? பஞ்சாயத்து ராஜின் அடிப்படை கிராம சபா. கிராம சபா. கிராம சபானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிராம சபா என்பது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து குடிமக்களும் அதில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. இது ஆண்டிற்கு 6 முறை, முன்னாடி 4 முறை, தற்போது 6 முறை கூடுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37, கீழ்கண்டவற்றுள் மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னர் கமிட்டி, நாகநாதன் கமிட்டி, மூன்றுமே மேற்கண்ட மூன்றும், அப்போ மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் ஒருவர் தேர்தலில் நிற்பதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும்? ஸோ ஆன்சர் 21. சரிங்களா? 38க்கு ஆன்சர் என்ன? 21. சரிங்களா? டெல்லி. ஓகே. பஞ்சாயத்து தேர்தலை சிறப்பாக நடத்த மாநில தேர்தல் ஆணையரை கொண்ட மாநில தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? 243K. ஓகேவா? ரைட். இதெல்லாம் நம்மளுடைய மெட்டீரியலில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டி மெட்டீரியலில் கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்குது. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1994. ஆன்சர் பாம்பே. ஓகே. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ஆன்சர் பாம்பே. அடுத்தது பாருங்க, SDRF. சரிங்களா? அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து ஜியாகிரஃபியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. SDRFில் உள்ள போலீஸ் தனிப்படைகளின் எண்ணிக்கை வந்து 80. ஆன்சர் சி. 80 பயிற்சி பெற்ற தனிப்படைகளை வச்சு இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இவங்க எங்கெல்லாம் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, காட்டுத்தீ இதெல்லாம் ஏற்படுதோ அங்கெல்லாம் அந்த பேரிடர்கள் காலத்தில் இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஓகே. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 43, NDMA அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ ஆன்சர் ஏ. NDMA இதுவும் வந்து டிசாஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கு. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. NDMA குரூப் 4 தரத்தில் கேட்கலாம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலநடுக்கம் ஏற்படும் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 44. இதில் டோங்கோ அல்லது டாங்கோ, பிஜி, இந்தோனேஷியா இது எல்லாமே வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலநடுக்கம் ஏற்படும் நாடுகளாக ஸ்கூல் புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி எபோ, மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 45, நில், விழு, உருள் என்பது எந்த பேரிடரின் போது பின்பற்ற வேண்டும்? நில், விழு, உருள் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 45 வந்து பார்த்தீங்கன்னா நில், விழு, உருள் இது வந்து தீ விபத்து. சரிங்களா? தீ விபத்து ஏற்படும் போது அங்கங்கே ஓடக்கூடாது, நிற்கணும். திடீர்னு தரையில் விழுந்து ஏதாவது தீப்பட்டுச்சுன்னா உருளணும். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 46, 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கீழ்கண்ட எந்த துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? இது எந்த துறை அப்படின்னா உள்துறை. சரிங்களா? ஹோம் டிபார்ட்மெண்ட், ஹோம் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை. கொஸ்டின் நம்பர் 47, 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை உலகளவில் ஏற்பட்ட பேரிடர்களில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னா 6. ஆன்சர் டெல்லி. உலகளவில் 6வது இடத்தை பிடித்திருக்கு. சரிங்களா? மோசமான பேரிடர்களில் 6வது இடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48, இந்தியாவின் பேரிடர் எச்சரிக்கை மையங்கள் எந்த கடலில் அமைக்கப்பட்டுள்ளன? இந்திய பெருங்கடல். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 49, பேரிடர் மேலாண்மை சட்டம்
இச்சு வரும். பேரிடர் மேலாண்மை சட்டம் டிசம்பர் மாதம் எந்த நாளில் 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டிசம்பர் 25ஆம் நாள் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம். இதெல்லாம் தேர்வுகளில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா, ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. சுற்றுச்சூழல் சார்ந்த இடருக்கு எடுத்துக்காட்டு எது? சுற்றுச்சூழல் சார்ந்த இடருக்கு எடுத்துக்காட்டு பாலைவனமாதல். ஓகேவா? பாலைவனமாதல். ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நான் இது மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். சரிங்களா? என்னுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றியில் ஒரு சிறிதளவிற்காவது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் எனில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல்.